வணக்கம் நண்பர்களே, இது டே 24 ஆஃப் ஒழுக்கமா இருப்போம் சவால். நம்ம மம்மி இன்னைக்கு வீட்ல இல்லாதனால காலையில ஏஞ்சதுல இருந்தே கொஞ்சம் நம்மளுக்கு அறக்க பறக்க வேலை செய்யற மாதிரி தான் இருந்துச்சு. காலையில ஏஞ்சோடனே என்னோட ட்ரை ஃப்ரூட் மிக்சை கரைக்கிறதா இருக்கட்டும், காலேஜுக்கு தேவையான முட்டையை பேக் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு காலேஜ் கிளம்ப. அப்படியே வந்து நம்ம முட்டை ட்ரை ஃப்ரூட் மிக்சைக்கெல்லாம் அவசர அவசரமா வாயில போட்டுக்கிட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு கால் எங்கடா இருக்க இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரல. இவன் என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கால் நினைக்கிறான், என்னடா லேட்டா வரேன். இவனை ஃபர்ஸ்ட் செம்ல ஒரு 2-3 நாள் மட்டும் தான் பாத்திருக்கேன் சீக்கிரம் வந்து, இவெல்லாம் நம்ம கேட்கற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே லேட்டா நடக்கிறப்போ பஸ் மட்டும் விதிவிலக்கா இந்த பஸ்ஸும் காலேஜுக்கு லேட்டா தான் போச்சு, நானும் கிளாஸுக்கு லேட்டா தான் போனேன். கிளாஸ்க்கு போயிட்டு அப்புறம் பிரேக்ல நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெளில வந்து பார்த்தா இவனுங்க ஏதோ தப்பா பண்ணிட்டு மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிட்டு என்னன்னு கேட்டு விடுங்க கமெண்ட்ஸ்ல. இருக்கும் போதெல்லாம் சொல்லாம பிரேக் முடிஞ்ச அப்புறம் சொல்றாங்க ஒழுங்கா கொஞ்சம் அப்சர்வேஷன் எழுதலாம், அந்த மேம் நிக்க வச்சிருவாங்க. அப்புறம் அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு என்ன லஞ்ச் முடிச்சுட்டு லேபுக்கு போனோம். ரெண்டே நாளே வெறுப்பு தான், 4 பீரியட் டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஓட் மீல சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா நிதிஷ் கூப்பிட்டாரு மீட் பண்ணலான்ட்டு போனா அங்க சர்ப்ரைஸா அக்காவும் உட்காந்துருக்காங்க. அக்கா கிட்ட நிறைய தடவை போன்ல பேசலாம், இப்பதான் முதல் தடவை நேர்ல பாக்குறேன். அப்புறம் அங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நான் ஒரே ஒரு வித்தோச்சு ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன். இதுல இருந்து ஆசிஃபா போன் பண்ணி ஒரு பிரச்சனை வர சொல்லிட்டு பாஸ்தால உப்பு அதிகமா இருக்கு என்னன்னு கேள்றான்னு சொல்லி வெறுப்பேத்தி விட்டோம். அவங்கள அனுப்பி விட்டு இந்த பக்கம் வந்தா நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஜூஸ் குடி கூப்பிட்டு அவங்க கூட போய் இன்னொரு ரவுண்ட் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பேட்மிண்டன் விளையாடலாம் நம்ம நிதிஷன் ஒரு பிளான் போட்டாரு. அது கார் கில்லர் நம்ம ஃப்ரெண்டோட தம்பிட்டு போய் கார்க்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம அங்க இருந்து பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போற வழியில அலப்பறை பண்ணிட்டு போயிட்டு இருந்தா கடைசியில நம்ம பிளான் போட்ட நிதிஷனே 11 மணிக்கு வர நாங்க ஸ்லாட் புக் பண்ணியிருந்ததே 10 to 11 தான். அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் விளையாடிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க.